வெல்கம் டு கெமிஸ்ட்ரி லைக்கர் சேனல். நான் உங்களை அறிகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் சைஸ். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்ட் 6 வீடியோ. ஓகே, ஸோ அட்டாமிக் சைஸ் டெஃபினேஷன் ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம்? அட்டாமிக் சைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அட்டாமிக் சைஸ் it's referred as atomic radius ரேடியஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஓகே, அட்டாமிக் சைஸை அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியஸோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர் ஆர் பிக்கோமீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். 10⁻12 மீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு measure the atomic radius because the isolation of single atom is very difficult. Okay, and there is no well defined boundary for an atom. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, வைரஸோட அளவு வந்து 10⁻⁻6 மீட்டர் மைக்ரோமீட்டர். இந்த வைரஸே ரொம்ப சின்ன சைஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூசிலிருந்து 1,00,000 மடங்கு கம்மியான சைஸ் தான் என்னது வைரஸ். ஸோ அந்த வைரஸ்லேருந்து ஒரு 10,000 to 1,00,000 மடங்கு, அதையோட வைரஸ்லேருந்து 10,000 to 1,00,000 மடங்கு கம்மியானது தான் என்னது ஆட்டம். ஸோ அந்த ஆட்டத்தை ஐசோலேட் பண்ணதும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதுமாதிரி அட்டாமிக் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதான் இந்த பாயிண்ட் சொல்கிறது, இந்த மெயின் பாயிண்ட். ஓகே, ஐசோலேட் பண்ணதும் ரொம்ப கஷ்டம், அது அட்டாமிக் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ வெல் டிஃபைன் பவுண்ட்ரி ஃபார் அன் ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்கு ஒரு வெல் டிஃபைன் பவுண்ட்ரிங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் க்ளோடு எந்தளவுக்கு பரவி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ த மோர் அக்யூரேட் டெஃபனிஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். அப்புறம் அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஆஃப் த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 atoms ஆஃப் ஹோமோ டயாட்டமிக் மாலிகுல் is known as atomic radius. For பார்த்தீங்கன்னா இது கரஸ்பாண்டிங் 2 atom இருக்குது. ஸோ ஏ ஆட்டம் அட்டாமிக் அதோட சென்டர் பாயிண்ட் மீட் பண்ணுறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். இது என்ன டி தானே இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 atoms. ஸோ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆல்சோ ரெஃபர்ட் as a bond length. Okay, based on chemical bonds, atomic radius is divided into 4 types. One is covalent radius, second one is metallic radius, third one is van der Waals radius, fourth one is ionic radius. Okay, so chemical bond means here force of attractions, that is between the 2 atoms. Okay, next பார்த்தீங்கன்னா covalent radius. So covalent radius is 1/2 of the distance between the nuclei of 2 covalently bonded atoms in homodiatomic molecule is called covalent radius of that atom. Okay, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராம் பாருங்கள். ஸோ this is a A. ஓகே, ஸோ ஏங்கிற ஏ ஆட்டம், அனதர் ஏ ஆட்டம். ஓகே, ரெண்டுமே ஹோமோ டயாட்டமிக் மாலிகுல், 2 ஆட்டம் கம்பைன் ஆகி ஹோமோ டயாட்டமிக் மாலிகுல் மாறி இருக்குது. அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ இஸ் a சென்டர் பாயிண்ட் அண்ட் அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அதுவே ஹியர் ஆல்சோ ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் அனதர் ஏ ரேடியஸ் ஆஃப் ஏ. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் 2 ஆட்டம் மீட் ஆகுது. சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா DAA. So radius of covalent equal to DAA by 2. Okay, next Stephenson-Shoemaker equations or formula. Okay, the Shoemaker equation main என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, to determine bond length of an atom based on the difference in electronegativities of the 2 bonded atom. For example, heteronuclear diatomic molecule like A atom and then B atom. Okay, A atom B atom combined to just covalent mutual share ஆகுது, bonding form ஆகுது. just center point A center point B center point to meet at DAB. So formula DAB equal to radius of RA plus RB minus 0.09 modulus of XA minus XB. So here XA minus XB is a difference in electronegativity of A and B. Okay, RA is a radius of A atom, RB is a radius of B atom. Okay, metallic radius 1/2 of the internuclear distance between 2 closest metal atom in the metallic crystal is called metallic radius. Okay, this formula
என்னென்னு பார்த்தீங்கன்னா RM equal to dmm/2. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கெர்னல்ஸ் நார்மலாக மெட்டலுக்கு எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஹோல் கிறிஸ்டல்ஸ்லையும் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். இதுதான் மெட்டல் கெர்னல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் மெட்டல் ஈக்குவல் டு தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் half of the internuclear distance between non-bonded neighboring atoms or non-neighboring molecules. Non-bonded neighboring molecules. Okay. Example for two non-bonded atoms. ஒரு center of distance பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் ஈக்குவல் டு d/2. ஓகே, மெயினாக நான்-பாண்டட் ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் கேஸஸ் இஸ் மோனோ அட்டாமிக் கேஸஸாக இருக்கும். Likewise noble gas என்னெல்லாம் helium, neon, argon, krypton, like that. Okay, next two non-bonded neighboring molecules. Okay, here also so non-bonded neighboring molecules here weak van der Waals force develop ஆகும். For example ஆட்டத்தில் neighboring ஆட்டத்தில் இங்கே weak van der Waals develop ஆகும். அந்த சேம் manner also neighboring moleculeயும் weak van der Waals develop form ஆகும். Okay, for example here meet at a point the radius of van der Waals equal to d/2 is the neighboring two non-bonded neighboring molecules la van der Waals radius d/2 தான். சேம் ஃபார்முலா தான். எக்ஸாம்பிள் ஃபார் diatomic gases எல்லா ஃப்ளூரின், குளோரின், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா நிறைய கேஸஸ் இருக்குது. ஸோ இது இப்போ இதில் லைக்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் கேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, fluorine molecule here another fluorine molecule. Okay, another fluorine molecule. So the distance தான் என்ன சொல்கிறோம், non-bonded neighboring molecules. So d. Okay, so formula radius of van der Waals d/2. Okay, next என்னன்னு பார்த்தீங்கன்னா so van der Waals radius greater than metallic radius then covalent radius. Okay, so van der Waals radiusல பார்த்தீங்கன்னா neighboring atom அப்புறம் distance கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். மெட்டாலிக் ரேடியஸில் மெட்டாலிக் கிறிஸ்டலில் ஸோ ஜஸ்ட் டச் ஆகிருக்கும். மெட்டாலிக் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் ரெண்டு மெட்டல் ஆட்டம்ஸும் டச் ஆகிருக்கும். கோவலன் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா அதோட ரேடியஸ் கிரேட்டராக இருக்குது வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கிரேட்டராக இருக்கும். தென் மெட்டாலிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் கோவலன் ரேடியஸ் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் தான் இன்வால்வ் ஆகும், மெயினாக மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். Ionic radii of ion present in an ionic crystal may be calculated from internuclear distance between the two ions. Okay, so for example potassium chloride KCl. Okay, potassium atomic number 19, so one electron loss ஆயிட்டு K plus cation form ஆகுது. Okay, loss of electron means ionization energy. Here Cl minus 17 atomic number, one electron gain, Cl minus anion produce ஆகுது. Here electron gain enthalpy. So overall பார்த்தீங்கன்னா K plus Cl gives K plus Cl minus. It's ionic crystal. Ion of ions of cation as well as anion. Okay, so cation எப்பவுமே smaller size, okay, anion larger size. இதோட distance என்ன சொல்கிறோம், ionic radii or ionic radius. Left to right, atomic size, என்ன ஆகுது, decrease ஆகுது due to effective nuclear charge on outermost cell. Top to down atomic size increases, so effective nuclear charge decreases. Okay, so atomic size decreases reason என்ன, increase in effective nuclear charge on the outermost cell. But atomic size increase as reason decrease in effective nuclear charge on outermost cell. Okay, பாருங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
செகண்ட் பீரியட் பார்ப்போம். லித்தியம், தென் பெர்லியம், போரான், கார்பன், nitrogen, oxygen, fluorine. Atomic number here 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay. So லித்தியத்துக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள், ஜஸ்ட் அதோட டயக்ராம். ஓகே, K cell 2 electron and then L cell 1 electron. Then beryllium, K cell 2 electron, then L cell 2 electron present இருக்குது. 2 electron, ஒரு electron increase ஆகுது. ஸோ effective nuclear charge also increase ஆகுது. சரியா, from left to right. இப்போ பாருங்கள், போரான் 1 electron in addition to increase ஆகும். இது வேலன்ஸ் K cell 2 electron and L cell 3 electron. 1, 2, then 3. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு பாருங்கள். ஆக்சிஜன் K 2 electron, L cell how many electrons? 6 electron. So 1, 2, 3, 4, 5, 6. So F cell fluorine atom, F K cell பார்த்தீங்கன்னா 2 electron and L cell 7 electron. 1, 2, 3, 4, 5, 6, 7. So from left to right, atomic effective nuclear charge increase ஆகுது. So increase ஆகும்போது என்ன ஆகும்? outermost valence shell electron attract ஆகும். attract ஆகும்போது size will be here larger size இருக்குதுன்னு வச்சுங்களேன். here size சின்னதாக மாறுது, here small size. எல்லாத்துமே effective nuclear charge increase ஆகிடுது. okay, so size will be decreases. So from left to right, atomic size decreases. left to right, atomic size decreases. Okay, so from the top to bottom increases. இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியத்துக்கு வேறு என்னது? சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ இது வேலன்ஸில் போடும். central nucleus, first one is K cell 2 electron, then L cell how many electron? 8 electron. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. next third energy level, M cell. This is a K cell, L cell, M cell. so electron 1 electron present ஆ இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் லார்ஜராக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. அவுட்டர்மோஸ்ட் லெவலில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் சைஸ் increases. So here top to down, atomic size increases. Okay, next பார்த்தீங்கன்னா ionic radius. So ionic radius mainly ionic-நாலே cationic and anionic பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ionic radiusல cations. So the radius of the cation is smaller than that of parent atom. So because it has greater Z effective na effective nuclear charge than the parent atom. Main point என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் most important. So as a positive oxidation state increases, ionic radius decreases. Okay, most important. Next, for example, barium 2 plus less than barium plus then barium. This is an example of cationic radius. Cationic radius charge increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? ionic radius decrease ஆகுது. okay, next பார்த்தீங்கன்னா anion. The radius of anion is larger than that of the parent atom. Because it has lower Z effective nuclear charge ZEF than its parent atom. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, as negative oxidation state increases, ionic radius increases. Okay, these are most important point. Example, for example, oxygen
2 minus, O2 minus, greater than O minus, then O. This is a parent atom. Okay, this is an example of ionic radius. Next, isoelectronic species. Isoelectronic species having same number of electrons. Okay, so among the isoelectronic species, ionic radii decreases, nuclear charge increases. Nuclear charge increases. For example, aluminum, magnesium, then sodium, aluminum, magnesium, sodium, fluorine, oxygen, nitrogen. So here atomic number, here 13, 12, 11, 9, 8, 7. Okay, so charge பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினியம் 3 ப்ளஸ், Al 3 ப்ளஸ், மெக்னீசியம் 2 ப்ளஸ், and Na ப்ளஸ், F minus, and O2 minus, N3 minus. Okay, so same number of electrons. Here also 10 electrons, 10 electrons, 10 electrons, 10 electrons, 10 electrons, so 10 electrons. Same number of electrons present. So ionic radii decreases, nuclear charge decreases, nuclear charge increases. So the order பார்த்தீங்கன்னா aluminum 3 plus, magnesium 2 plus, Na plus, F minus, O2 minus, N3 minus. Okay, so ionic radius order, isoelectronic species order. Okay, so இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.